வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ரெண்டு பெரிய சைஸ் புக் எடுத்துக்கங்க. அதுல பேஜ் 1 by 1 1 by 1 1 by 1 அப்படியே எல்லாத்தையும் அடுக்கி டோட்டலா அந்த புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த புக்கை இழுத்து பாருங்க, பிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிடும். சரி, இதை நம்ப மாட்டீங்க, ஓகே. ஆனால் இதை தாண்டி ஒரு 2 பேர் சேர்ந்து இழுத்தா அதை பிரிக்கவே முடியாது. 10 பேர், இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பிரிக்கவே முடியாது, ஏன் அசைய கூட செய்யாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுமா. சரி, இவ்வளோதானே, 2 காரை பேசாமல் தூக்கி போட்டு ஃபுல் ஆக்சலரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காரை வச்சு முயற்சி பண்ணாலும் அந்த 2 புக்கை பிரிக்கவே முடியாது. அண்ட் இதை தாண்டி நம்ம இந்த வாருக்காக மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, டேங்கர், அந்த டேங்கரை வச்சு பிரிக்க ட்ரை பண்ணி அது ரொம்ப நேரம் கழிச்சு கடைசியில் ஒரு வழியாக பிரித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த புக்ஸ் எல்லாமே பவுண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே கேட்கும் போது செம ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இல்லை, எப்படி பாருங்கள், அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு யூனிட்டி கிடச்சிது அப்படின்னா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதே தனித்தனி பேஜை நீங்கள் கம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாலும் 2 பேர் பிடிச்சி இழுத்தா கிழிஞ்சு போயிடும். ஆனால் இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது நிஜமாகவே நினைக்கும் போது வியப்பாக இருக்குது. ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் தான் ஒன்று சேர்த்து வச்சாலும் அது யாராலும் அசைக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். வானத்துடைய கலர் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் கண்ணை மூடிட்டு ப்ளூ அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசில் போய் அது பதிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேருந்தே நமக்கு அதானே சொல்லி கொடுத்தாங்க, அதனாலே அது ப்ளூ 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 அப்படின்னு நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு. ஆனால் முன்னாடி பர்பிள் கலரில் தான் இப்போ வானம் இருந்திருக்கு. ஸோ ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி இப்போ ஈஸியாக நம்ம ஏதோ ஒரு கலர் சொன்னால் ஸ்கை ப்ளூ கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஸ்கையே முதல்ல ப்ளூ கலரில் இல்லை, அதுக்கு முன்னாடி பர்பிள் கலரில் தான் இருந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது மனசு கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். இவ்வளோ நாள் நம்ம ஏமாந்துட்டோமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஒன்ஸ் குளோரோஃபில் நம்மளோட எர்த்தை ஆக்குபை பண்ணதுக்கப்புறமா, அதிக அளவில் ஆக்குபை பண்ணதுக்கப்புறமா பர்பிளாக இருந்த ஸ்கை ப்ளூ கலராக மாறிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா தான் அது ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லி அந்த கலரே டினோட் பண்ணுற மாதிரி நாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் முன்னாடி ஒவ்வொரு கலர் இருந்திருக்கு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலராக இருந்திருக்கு, டைனோசர் பீரியட்லலாம் ஆரஞ்சு கலர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனிவேஸ், அது ஒவ்வொரு தடவை அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போல் ஒரு யுகமே தேவைப்படும் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. அதுவும் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்தால் மட்டும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு லைட்டுனா என்ன ஆகும்? ஷேடோ விழுகும். லைட் இருந்தால் ஷேடோ இருக்கும், ஷேடோ இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல லைட் இருக்கும். 2 பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படி ஷேடோனால நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருப்போம், லைட்டு கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஷேடோ இருந்துச்சுன்னா அந்த இடம் இருட்டாயிரும், நம்மளால் அதை பார்க்க முடியாது, லைட்டை சரியாக புரியான்னு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் திட்டுவோம். ஆனால் இந்த லைட்லேயே இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, சர்ஜரிக்காக டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற லைட்டில் ஷேடோவே விழுகாது. இதுதான் சிறப்பான ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதனால் நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா டாக்டருக்கு வந்து விஷன் ரொம்ப முக்கியம். சர்ஜரி பண்ணுறாங்க, ஒரு உயிரை காப்பாற்ற போகிறாங்க, அந்த நேரத்தில் இருட்டானா எப்படி இருக்கும்? அதனால் அந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ணுற லைட்டில் ஷேடோவே விழுகாது. அந்த மாதிரி தான் அந்த லைட்டை இன்வெர்ட்டே பண்ணியிருப்பாங்க. அண்ட் குறிப்பாக இந்த லைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய கஷ்டங்கள் இன்னல்கள்லாம் பட்டிருந்தாலும் அதுக்கப்புறமா இது எக்கச்சக்கமான உயிரை காப்பாற்றிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த லைட்டை நம்ம இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதனால தான் அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையே கரண்ட் இல்லை அப்படின்னாலும் அந்த எமர்ஜென்சி லைட்டு, அந்த சர்ஜரிக்காக யூஸ் பண்ற லைட்ல மட்டும் எப்பவுமே பவர் இருக்கும் அண்ட் ஷேடோ இருக்காது. அதனாலேயே நிறைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. சன், அதாவது சூரியன், ஒரு செகண்ட் அதோடைய லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணதுல அந்த எனர்ஜி அப்படியே நம்ம சேவ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் முழுக்க தேவையான எலக்ட்ரிசிட்டியை 5 வருஷத்துக்கு தொடர்ந்து நம்மளால கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கான பவரை ஒரு செகண்டும் இந்த சன் நமக்காக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சன்னோடைய எனர்ஜி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், அதோடைய கதிர்வீழ்ச்சி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம வந்து நைட்லேயே வாழ்ந்துடலாம் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் நைட்டில் வாழ்ந்து நிறைய ஸ்கின் டிசீஸ் வரும். ஏன்னா நம்மளுடைய பாடிக்கு விட்டமின் டி தேவை. அந்த விட்டமின் டியை நம்ம சூரியன் கிட்ட இருந்தால் எடுக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சூரியன் நமக்கு எனர்ஜியை மட்டும் கொடுக்கறது இல்லைங்க, நம்ம உலகத்துக்கே எனர்ஜியை கொடுக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த சோலார் பேனல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. இப்போ நிறைய வீட்டில் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றத ரொம்ப கன்சியூம் பண்ணுன்றதுக்காகவே சோலார் பேனல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஆஃபீஸ், மால் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இப்போ இந்த சோலார் பேனலை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டியும் நாமளுக்கு ஒரு அளவுக்கு தானே எடுக்க முடியும். எவ்வளோ தான் எடுப்போம்? தண்ணியிலேருந்து எடுப்போம், காற்றுலேருந்து எடுப்போம். அதே மாதிரி சூரியனுடைய கதிர்வீழ்ச்சிலேருந்து எடுக்கிறோம். ஆனால் எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல்லானது சூரியனுடைய கதிர்வீழ்ச்சிலேருந்து வரக்கூடிய அந்த பவர் தான். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கோல்டான பிளேஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஊட்டி. நம்ம கண்ண மூடி சொல்லிடுவோம், ரொம்ப ஈஸி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா ஊட்டி அளவுக்கு எதுவுமே கோல்டு இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். -5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிட்டு வந்துச்சு அப்படின்னா அது ஊட்டி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் அந்த ஒரு குளிருக்கு நம்ம கையெல்லாம் அப்படியே உறைஞ்சு போயிடும். சுவாசமே, அதாவது மூக்கிலிருந்து நம்ம விடுற மூச்சு காற்றே அப்படியே
அப்படியே புகையாக வரும். அந்த லெவலில் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாகவே நம்ம பேசும்போதெல்லாம் புஷ்புஷ்னு புகையாக வரும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டான கோல்டு. ஏன்னா அந்த கோல்டில் சரியான காஸ்டியூம் நம்ம போட்டுக்கல அப்படின்னா, ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டு நம்மளை பாதுகாத்துக்கல அப்படின்னா நம்ம ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷனுக்கே கொண்டு போய் விட்டுருன்ற அளவுக்கு அவ்வளோ கோல்டான டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ ஊட்டியா இப்படி அப்படின்னு வியந்து பார்த்த காலமும் உண்டு அப்படின்றது தான் சிறப்பான விஷயம். ஸோ தமிழ்நாட்டிலேயே அந்த அளவுக்கு கோல்டான ஒரு பிளேஸாக, அதுக்கப்புறமா தான் ஊட்டியை பார்த்ததுக்கப்புறம் ஆஹா நம்ம ஊர்லேயும் ஒரு சின்ன சுவிட்சர்லாண்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி இந்தியான்னு பார்க்கும்போது காஷ்மீர் அங்கே இங்கெல்லாம் பிரித்து மணாலி அப்படின்லாம் பிரித்து பேசிடலாம். தமிழ்நாடுக்கு அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக ஊட்டி தான். இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல விஷயங்களை கொண்டு வந்தேன். அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் நிறைய கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.